இந்தியா மற்றும் இங்கிலாந்து இடையில 5 போட்டிகள் கொண்ட T20 தொடர் நடைபெற்று வருது. இந்த தொடருடைய முதல் போட்டியில ஒரு இடத்துல கூட இங்கிலாந்து அணியால ஆதிக்கம் செலுத்த முடியல. இறுதியில இந்தியா அபார வெற்றியை பெற்றது. அதே போலதான் 2வது T20 போட்டியிலுமே இந்தியா அபார வெற்றியை பெற்றது. ஏற்கனவே இந்திய T20 அணியில பலத்த போட்டி நிலவி வர நிலையில ஜோரலுக்கு மட்டுமே எப்படி 11 அணியில இடம் கிடைத்தது, அவருடைய ரெக்கார்டை வைத்து எப்படி சேர்க்க முடியும் அப்படின்னு ஆரம்பத்துல இருந்தே பலரும் கேள்விகளை எழுப்பினாங்க. இதனிடையில BCCI மீட்டிங்கிலுமே அதே கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அப்போது பேசிய நிர்வாகி ஒருவர் துருவ் ஜோரலுக்கு எந்த அடிப்படையில இடம் வழங்கப்பட்டது, ருத்ராஜ் கெய்க்வாட் போன்ற திறமையானவர்கள் இருக்கும் பொழுது ஜோரல் அணியில சேர்த்தால் BCCI மீது கெட்ட பெயர் வந்துவிடாதா அப்படின்ற கேள்வியை எழுப்பியிருக்காங்க. அதற்கு பதிலளித்த தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் அவர்கள் 15 பேர் பட்டியல்ல 2 விக்கெட் கீப்பர்களை சேர்த்தாக வேண்டும். சஞ்சு சாம்சன் இருக்காரு, மற்றொரு இடத்திற்கு ரிஷப் பண்டை சேர்க்க முடியாது, பேக்கப் விக்கெட் கீப்பர் தான் தேவை அப்படின்றதுனால ஜிதேஷ் சர்மா அல்லது துருவ் ஜோரலை தான் சேர்க்க வேண்டிய நிலை இருந்தது. இதனாலதான் ஜோரலை சேர்த்தோம். அவர் ஆஸ்திரேலிய டெஸ்ட் தொடர்ல ஃபார்ம்ல இருந்ததால தான் சேர்த்தோம். ருத்ராஜ் கெய்க்வாட் போன்ற டாப் ஆர்டர் பேட்டரிகள் பேட்டிங் திறமையோடு பவுலிங் அல்லது விக்கெட் கீப்பிங் திறமையை இனி வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த கேள்விக்கு பதில் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அபிஷேக் சர்மா அவர்களுக்கு காயம் ஏற்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வைரல் ஆகிட்டு இருக்கு. சோ அப்படி அவர் இந்த தொடரை விட்டு வெளியேறினால் கண்டிப்பாக ருத்ராஜ் கெய்க்வாட் இடம்பெற அதிகப்படியான வாய்ப்புகளுமே இருக்கு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.